நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கோலா உருண்டை செய்யலாம். நீங்கள் எல்லாருமே வந்து நான்வெஜ்ஜில் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நம்ம வாழைக்கால செட்டிநாடு ஸ்டைலில் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடேரியனுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 வாழைக்காவை கட் பண்ணி வேக வைக்கலாம். வாழைக்காவை அரிஞ்சாச்சு. இப்போ கடாயில் இதை போட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு கூட பைண்டிங்காக ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்னு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 5 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 12லேருந்து 15 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ உடச்சக்கடலை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஆறினோன்னு அரைச்சிக்கலாம். நம்ம பைண்டிங்கான நம்ம அரைச்சாச்சு. இது வாழைக்காய் வெந்தோடனே பார்க்கலாம். வாழைக்காய் வெந்து ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காவில் தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். வாழைக்காவை மசிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. நம்ம 2 வாழைக்கால நான் சின்னதாக உருட்டினதில் ஒரு 11 பால்ஸ் வந்திருக்கு. பெருசாக உருட்டினா ஒரு 10 இல்லை 9 வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. இது நம்ம மாவு பிசைஞ்சு இது போட்டுட்ருக்கோம் இல்லையா, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. அந்த சோம்பு அப்புறம் பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லு வீடையே வாசனை தூக்குது. எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, நீ வெஜிடேரியன் சமைக்கிறியா நான்வெஜ் சமைக்கிறியான்னு. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற ஸ்டைலில் இது இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வெஜிடேரியன் தான், அதனால தான் இந்த மாதிரி ரெசிபீஸாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வெஜிடேரியன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோலா உருண்டை, செட்டிநாடு ஸ்டைல் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வாழைக்கால செஞ்சோன்னு கண்டுபிடிக்க முடியாது. நான் பாருங்கள், உள்ளே நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்குது. மசாலோட டைப்பு இது டிஃப்ரெண்ட்டான மசாலாலாம் போட்டு அரைச்சிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.